ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார். இந்த எபிரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினாங்க அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. அது 5வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படி சொல்லி இருக்கிறதுனால நாம் ஏன் பயப்படணும்? அதனாலே அல்லேலூயா. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அதனால நாம் தைரியம் கொண்டு, தேவப்பிள்ளையில தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா, பலவீனம் இருக்கா, மனுஷர்களுடைய பலவிதமான தாக்குதல் இருக்கா, பிசாசுடைய தாக்குதல் இருக்கா, என்னால் ஆவிக்குரிய ஜீவித்தில் பரிசுத்தமாக வாழ முடியல, அடிக்கடி பாவத்தில் விழுந்து போயிடுறேன், ஒருவேளை பலவிதமான கடினமான சூழ்நிலை பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆவியான திட்டமாக நான் உங்களோடு திட்டமாய் பேசுகிறார். அதனாலே தைரியம் கொண்டு, எதனால? தேவப்பிள்ளையில நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தைரியமாக இருங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் ஆண்டவர். உங்கள் போராட்டங்களை காட்டிலும் பெரியவர் ஆண்டவர். உங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் ஆண்டவர். ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் வியாதியை காட்டிலும் பெரியவர் ஆண்டவர். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை காட்டிலும் பெரியவர் ஆண்டவர். அல்லேலூயா. அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. அவர் சொல்ல ஆகமர் கட்டளை நிற்கும். தேவப்பிள்ளையில அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்போ அவர் கூட இருக்கிறாரு. அவர் கூட இருக்க சொல்ல ஏன் நம்ம பயப்படணும்? அதனால தாங்க சொல்லப்பட்டிருக்கு, தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அல்லேலூயா. அவர் எனக்கு சகாயராக இருக்கிறாரா. தேவப்பிள்ளையில பொது மொழிபெயர்ப்பில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். ஆமென். ஆண்டவரே எனக்கு துணையாக இருக்கிறாரா. அப்படியே சகாயர் அப்படின்னா ஹெல்ப்பர், உதவி செய்கிறவர், துணை செய்கிறவர், நான் அஞ்ச மாட்டேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆமென். மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். இங்கே ஒரு பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் என்னங்க செய்ய முடியும்? ஒருவேளை பெரிய அதிகாரமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், யாரும் ஒன்றும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணையாளர் இருக்கிறார். யாருக்கு தெரியுமா சகாயர்? சங்கீதம் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. உங்களுக்கு யாரும் உதவி செய்ய இல்லைன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நான் அடிமட்டத்தில் இருக்கேன் பிரதர், மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப லீஸ்டாக இருக்கிறேன் அப்படி யோசிக்காதீங்க. தேவப்பிள்ளையில் அவர் நம்மளுக்கு நியாயம் செய்கிற கதை. அவர் பதில் அளிப்பார், அவர் பதில் அளிப்பார். ஆமேன். பதில் அளித்து அவர் என்ன பண்ணார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறாரா. யார் எனக்கு உதவி செய்வார்? அனாதை போல் இருக்குன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற, உங்களுக்கு துணைன்னு இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியுங்க? அதிகாரிகள் என்ன செய்ய முடியும்? யார் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆமென். அன்றைக்கி கோலியாத் த்ரெட்டன் பண்ணும்போது எல்லாம் பயந்தாங்க. சவுல் ராஜா பயந்தார், இராணுவங்கள் பயந்தது. ஆனால் தாவீது தைரியம் கொண்டு, மனுஷனுக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. தைரியமாக வரேன்னு சொல்லி கோலியாத்தை வீழ்த்தினார் அல்லவா. நீங்களும் தைரியமாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் எனக்கு சகாயர் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம் நீர் தான் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற துணை நிற்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. நாங்கள் மனுஷரை பார்த்து பயப்படலாப்பா ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படலாப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க. யாராருக்கு என்னென்ன சகாயம் வேணுமோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு கலங்கி கொண்டு இருப்பாங்கண்ணா, இன்றைக்கு உங்கள் கரத்தை நீட்டி இவளுக்கு ஆசீர்வதிங்கப்பா.
இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு சகாயர். தைரியமாக போங்க. God bless you.